அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனதருமை மிதுன ராசி நேர்களே, மிதுன லக்ன நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு வீடியோவாக போகணும்னு நினச்சேங்க. ஏன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஜாதகருக்கு கோச்சாரம் என்பது 30% ஒர்க் அவுட் ஆகும். அவருடைய சுயஜாதகம் அப்படிங்கிறது 10%, தசா புத்தி அப்படிங்கிறது 70%. ஸோ இது மூன்றும் சேர்ந்து தான் உங்களை ரன் பண்ண வைக்கும். இந்த ரன் பண்ண வைக்கிறது என்ன செய்யும்னா, உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை திருப்பி தரும். ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா குரு நல்லா இருப்பார், ஆனால் அவருக்கு பிஸ்னஸ் சரி இருக்காது. ஒருத்தருக்கு ராகு நல்லா இருப்பார், வீட்டில் பிரச்சனை வரும். ஒருத்தருக்கு கேது நல்லா இருப்பார், இருந்தாலும் இறைவனிடமிருந்து நவுந்திருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஆகும். இப்படி நிறையா பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனத்துக்கு 5 வருட காலமாக கண்டகசனி, அஷ்டமசனி. அதை தாண்டி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகமாக இருக்கார். ஸோ எல்லா மிதுன ராசிக்காரங்களும் கேட்குற ஒரே கொஸ்டின், நிம்மதியாக இருப்போமா, பீஸ்ஃபுல்லாக இருப்போமா அப்படிங்கிறதான் கொஸ்டினாக கேட்குறாங்க. இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். 2024 பிற்பாதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, நம்ம எந்த ரூட்டில் போகணும், எது நம்மளுக்கு பெஸ்ட்டுங்கிறதே தெரியாமல் போயிடும். மிதுன ராசி நேர்களே, திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி புதன் பகவான். இப்போ 4 கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள். ஒன்று ராகு, கேது, குரு மற்றும் சனி பகவான். குரு 12 இருக்காரு. ஸோ குரு 12 இருந்தால் நமக்கு பிரச்சனை, விரயம் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மிதுன ராசினியர்களுக்கும் சொல்கிறேன். விரயங்கிறது சுப விரயம் கூட ஆகலாம். அது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இந்த மாதிரி குரு நம்மளுக்கு சரியில்லாத நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம் செல்ல வேண்டும். ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம் சென்று உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய 2024 பிற்பாதியில் குரு பகவானால் உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாகாது. அதே நேரத்தில் சுப விரயங்கள் அப்படிங்கிறது ஆகலாம். சுப விரயங்கள் எப்படி ஆனாலும், ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு லேண்டு வாங்குறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் பையனுக்கு பணத்தை கட்டுறீங்க, ஒய்ஃபுக்கு நகை எடுத்து கொடுக்குறீங்க, ஹஸ்பண்டுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்கன்னு எந்த ஆங்கிளில் போனாலுமே அது பாசிட்டிவாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குரு பகவானை இப்போ நம்ம பாசிட்டிவ் வழிக்கு கொண்டு வந்தாச்சு. அடுத்தது சனி பகவான். சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம் அப்படின்னா பாக்யஸ்தானம். இந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பண்ண தேவையில்லை. பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. ஆனால் அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது தந்தை மகன் உறவுகளில் பிரச்சனை வரும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆசைகள் அதிகமாக வரும். ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு நம்ம வெளியில் போயிடலாம், லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப மன குமுறல்களை தந்தையிடம் சொல்லாமல் நவுறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ள காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்க 9ல் சனி பகவான் இருக்கும்போது ரொம்ப போராடுவாங்க. ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி கொண்டு போய் லாஸ்ட் நடக்காமல் போயிடும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை மாற்றுறதுக்கு குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். 2வது விஷயம், இந்த ஜூலை மாதம் முதல் சனி பகவான் வக்ரகம் அடைகிறார். வக்ரகம் அப்படின்னா என்னென்னா, என்ன பாசிட்டிவ் செய்வாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறது தான் வக்ரகம். ஸோ குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவாக இப்போ மாற்றியாச்சு. சனி பகவானும் அவராகவே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடுறாரு. ஸோ அப்படிங்கும்போது எந்த விதமான மைனஸும் அடுத்த வரக்கூடிய 4 முதல் 5 மாதங்களுக்கு கிடையாது. ஸோ மிதுன ராசினியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பரிகாரம் பண்ண பிறகு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட செயலில் வேகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சார் இப்போ நான் செயலில் வேகம் எடுக்கிறேன். இப்போ அடுத்தது 10ஆம் இடத்துல ராகு இருக்கு. தொழில் ஸ்தானத்தில் எனக்கு இந்த இடத்துல தொழில் ரொம்ப பாதிப்படைகிறது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலையில் பிரச்சனை வருது, குடும்பத்தில் என்னை மீறி வார்த்தைகள் நான் விட்டுடுறேன், மனசு ரொம்ப கஷ்டமாக இறுக்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு நிறையா போடுறேன், அந்த முதலீடுக்கான பயன் இல்லை, ஏதோ ஒரு பெரிய ஏமாற்றம், ஏதோ பெரிய மன வருத்தம் வரா மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மிதுன ராசினியர்களுக்கும்
இந்த வீடியோ மூலியமாக சொல்கிறேன். 10ல் ராகு இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய பதவியில் பிரச்சனைகள் வரலாம். மங்கள ராகுவாக வீற்றிருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் அல்லது காளகஸ்தி சென்று ஒரு பரிகாரம் செஞ்சுக்கோங்க. அப்படி பரிகாரம் இவ்வளோ தூரம் என்னால் லாங்காக போய் செய்ய முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் வெளி மாநிலத்தில் இருக்கேன், எனக்கு லீவ் போட்டு வர முடியலன்னு சொல்கிறவங்க, அருகில் உள்ள எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, புற்று உள்ள கோவிலுக்கு ராகு கால நேரத்தில் சென்று முதல்ல என்ன செய்யணும்னா, புத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். வச்சுட்டு ஒரு பூ சாத்திருங்க. ஒரு வாழைப்பழம் வச்சு அதில் ஊதுபத்தி வச்சு ஒரு விளக்கு ஏற்றுங்க. ஏற்றின பிறகு என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த நாகத்துக்கு சர்பத்துக்கு முட்டையோ பாலோ எடுத்துகிட்டு போய் ஒரு கப்பில் ஊற்றிட்டு அந்த நாகத்தை மனசார வேண்டுங்க. உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகளோ எல்லாத்தையும் மனசார வேண்டிட்டு லாஸ்ட்டாக என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூடம் ஏற்றுங்க. அந்த புத்துலேருந்து பக்கத்தில் தள்ளி ஏற்றணும். சூடத்தை ஏற்றி நல்லா மனசார மனம் உருகி பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்துடணும். அந்த சூடம் எரிந்து முடியும் வரை அங்கே அமர்ந்திருக்க வேண்டும். இப்படி செஞ்சிங்கன்னா ராகு பிரீத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ராகுவால் உங்களுக்கு கெடுதல்கள் நடக்காது. ராகு உங்களுக்கு ரொம்பவும் ஃபேவரட்டாக மாறிடுவார். இது 1 அல்லது 2 முறை கூட செய்யலாம். ஆடி மாதம் செய்யும்போது அளப்பரியாத சந்தோஷம், ஒரு பெரிய தடையிலேருந்து விடுதலை, ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து மன நிம்மதி கிடைச்சா மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும்னு சொல்லலாம். அடுத்த கிரகம் கேது. கேதுவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், குரு 12 இருந்தாலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக கிடைக்கும். 5ஆம் பார்வையாக பார்க்கிறார் கேதுவை. அதனால் பயப்படாதீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களோட சுகம், வாழ்க்கை, சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்துட்டாரே, என்ன செய்யறதுன்னு ஒரு பயம் இருக்கலாம். கேது குரு பார்வையினால் நல்லா இருப்பார். நீங்கள் எப்போ ஆலங்குடி போயிட்டு வரீங்களோ அப்படிலேருந்து அந்த குரு பார்வை அதிகமாகிடும். அந்த குரு 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு கேது ஆஃப் ஆகிட்டார்னா பிரச்சனையே கிடையாது. நிம்மதியாக சந்தோஷமாக ரொம்ப ரிலாக்ஸாக லைஃப்பை கொண்டு போவார். ஸோ அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களும் ஜூலை 2024 முதல் டிசம்பர் 2024 வரை நீங்கள் தைரியமாக இருக்கலாம். எந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது. என்ன செய்யணும், எந்த கோவிலுக்கு போகணும், என்னென்ன கிரகங்கள்னால வீக்கு, அதை எப்படி சாதகமாக்கிக்கணும் கிளியராக சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு படிப்பு சுமாராக வருது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, திருமணம் அப்படிங்கிறது நடக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கும் படலமோ இல்லை மாப்பிள்ளை பார்க்குற படலமோ ஒரு பெரிய சவாலாக டாஸ்காக இருக்குது. மன ரீதியான பிரச்சனைகள், குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. யார்கிட்ட சொல்லி நம்மளோட பிரச்சனையை சொல்லி அழுது அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்குது. இல்லை இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே மாயாஜால மாதிரி ஏமாந்து போன மாதிரி தோணுது. ஷேர் மார்க்கெட்டில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துட்டீங்க. அதே மாதிரி பிஸ்னஸில் நிறையா முதலீடு போட்டு அந்த ரிட்டர்ன்ஸ் வராமல் போயிடுச்சு. சில பேருக்கு பணம் வருது, அதை மீறி செலவாகுது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள், பல சங்கடங்கள், பல மன வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசினியர்கள். ஒரு சில பேருக்கு எக்ஸாம், ஒரு கலெக்டர் எக்ஸாமோ இல்லை ஆடிட்டர் எக்ஸாமோ இல்லை அரசு துறை சார்ந்த எக்ஸாமோ நீட் எக்ஸாமோ எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதில் அட்டெம்ப்ட் விழுது சார். அரசுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குன்னு படித்தாலே என்னால் ஜெயிக்க முடியல. அதை தவிர என்னுடைய வேலையில் மறைமுக தொந்தரவுகள் இருக்குது. எந்த நபர்கள் எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னே தெரிய மாட்டேது. அந்த மாதிரி நபர்களால் பல பிரச்சனைகளை, பல சங்கடங்களை நான் சம்பாதிக்கிறேன். எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நான் தெரியாமல் இந்த நபரிடம் பழகிவிட்டேன். நான் தெரியாமல் இந்த பொண்ணுகிட்ட போய் பழகிட்டேன். இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வருதுன்னு தெரியல. இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் நான் வெளி உலகத்துக்கு வந்துட்டாலே போதும். நான் வாங்கின கடன் திருப்பி கிடச்சிட்டாலே போதும். நான் கொடுத்த கடன் எனக்கு வந்துட்டாலே போதும். என்னால் சம்பாதிக்க முடியும், லைஃப்பில் இனிமேல் என்னால் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே விட்டு போச்சு. குடும்பத்தில் என்னை ஒதுக்கி வச்சுட்டா மாதிரி தோணுது. பசங்களுக்கும் என் மேலே நம்பிக்கை இல்லை, அப்பாவுக்கும் என் மேலே நம்பிக்கை இல்லை, கூட பிறந்தவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை. நான் குடும்பத்துக்கே பாரமாக இருக்க மாதிரி தோணுது. இதெல்லாம் ஒரு சைடு பிரச்சனையாக இருந்தால் மருத்துவ செலவுகள், மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. எந்த கடவுளை போய் நான் வணங்குறதுன்னு தெரியல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு நான் யாரை போய் கேட்குறதுன்னு தெரியல.
அப்படிங்கிற மாதிரி நிறைய மிதுன ராசிக்காரங்கள் புறம்புறாங்க. நான் நிறையா மிதுன ராசிக்காரங்கள்ட்ட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன். பழனி போயிட்டு வாங்க, ஆதனூர் போயிட்டு வாங்க, நல்ல சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எல்லாம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சில பேர் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறீங்க, சில பேர் வந்து சிறுவாபுரி முருகனை வணங்குகிறீர்கள், சில பேர் பார்த்திங்கன்னா மருதீஸ்வரர் வணங்குறீங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உத்திரகோசம் அங்கே போகிறீங்க, சில பேர் நாகப்பட்டினத்தில் வீட்டு இருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்குறீங்க, ஸ்ரீரங்கம் போகிறீங்க, உச்சிப்பிள்ளையார் தாய்மானவரை வணங்குறீங்க, நிறையா பேர் நிறையா கடவுளை வணங்குறீங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு இப்போதைக்கு இருக்கின்ற இடத்திலிருந்தே நீங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேருந்தே 2024 சரி பண்ணக்கூட ஒரு கோவில் இதுதாங்க. நீங்கள் வேர்ல்டு எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு வீட்டிலே பண்ணி பாருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஒரு பெஸ்ட்டாகவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத உணவுபூர்வமாக நிறையா மிதுன ராசிக்காரங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்னொரு சில மிதுன ராசிக்காரங்க, சார் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க ஆரம்பித்து எப்போ விநாயகர் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சேனோ அப்போலேருந்தே என் பிரச்சனை நல்லா குறைஞ்சிருச்சுன்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. இதை ஒவ்வொருவரும் செய்து பாருங்கள். நான் சொன்ன இந்த லாஸ்ட்டு 1.5 நிமிஷம் பிரச்சனை உங்களுக்கு இருந்து நான் அடுத்த 1.5 மாதத்துக்குள்ளே நிறைவேறி பிரச்சனைகள் இல்லாத மனிதனாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை சிறக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் மிதுன ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.